எங்கள் வீட்டில் சோயா சங்க்ஸ் எப்போவுமே வெஜிடபிள் பிரியாணிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். இன்னைக்கு ஒரு சேஞ்சுக்கு அதை வச்சு கிரேவி மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். சோயா சங்க்ஸை ஒரு 5 நிமிஷம் தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அந்த கேப்பில் வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சோயா சங்க்ஸ் வெந்ததுக்கு அப்புறம் தண்ணியெல்லாம் இருத்துட்டு சாப்பரில் போட்டு நல்லா சாப் பண்ணி எடுத்துக்க போகிறேன். மிக்சியில் போட்டு 1-2 கூட நம்ம அடிச்சுக்கலாம். பேனில் எண்ணெய் ஹீட் ஆனதும் பட்டை கிராம்பு சோம்புலாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு 2 பெரிய வெங்காயம் அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதோட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளி அதுவும் நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ப தனி மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க சோயா சங்க்ஸை போட்டுட்டு அதுவும் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ஃபைனலாக இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக சீரகத்தூள் கொஞ்சமாக மிளகுத்தூள் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு 1 or 2 minutes நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சப்பாத்திக்கு அல்டிமேட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி தோசைக்கு எடுத்துக்கிட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.